ஜனநாயக கூட்டணியின் முக்கியமான தலைவர் அமித்ஷா என்பதால் அவரை சந்திக்க டெல்லி செல்வதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் 4 நாட்களுக்கு முன்பே டெல்லிக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறினார். முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு டெல்லியில போய் எதிர்கட்சிகள்லாம் அங்க போய் தான் பேச்சு, அது உண்மை அல்ல. என்டிஏ ஆல் இண்டியா தலைமை யாருன்னா பிஜேபி, அதன் முக்கிய தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்று அண்ணன் இபிஎஸ் போய் சந்தித்து வந்திருக்காரு. எனக்கு இன்றைக்கு வர சொல்லிய அழைப்பு என்பது 4 நாளுக்கு முன்பே வந்த அழைப்பு. அதனால நீங்களா தொகுதி பங்கீடுக்கு தான் நாங்க போறோம் அப்படின்னு நீங்களா முடிவெடுத்தா, நீங்களே கேள்வியிலே லீட் கொடுத்தா அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியின் அனைத்து முடிவுகளும் டெல்லியில் எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் டெல்லி எடுக்கும் முடிவு எப்போதுமே சிறப்பானதாகவே இருக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். உலகத்துக்கே டெல்லி தான் முடிவு எடுக்குது. வேற என்ன, இந்தியாவில் டெல்லி முடிவு எடுக்க நல்ல முடிவாக தானே இருக்கும். சார், நீங்க சாத்தூர் தொகுதியில் போட்டியிட போறதா ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. சாத்தூர், திருநெல்வேலியிலிருந்து சாத்தூர் மாறுவதற்கு எதுவும் காரணம் இருக்கா, இல்ல எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி வாய்ப்பு? நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க தான் காரணம் கேட்குறீங்க. நெல்லையில தான் போட்டிங்களா சார்? நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே சார், 30 தொகுதியா 30 29 சார்? எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். ஓகே.